ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இப்போ நம்ம பசங்க வந்துட்டாங்க ஸ்கூல் வேன்லேருந்து. அவங்கள போயிட்டு கூட்டிகிட்டு வரணும். அப்படி ஃபஸ்ட்டு நம்ம ஷால் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க ஸ்கூல்லேருந்து வர டைம் ஆச்சு. நம்ம போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்துடும். இங்கே இன்னும் ரோடு சரி பண்ணவே இல்லை. அவங்க பைப்லைன் இன்னும் மூடலை. அதனால் ரோடை மண் எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. நம்ம பசங்களை போயிட்டு வண்டியில் பிக்கப் பண்ணிட்டு வரலாம். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா பசங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ ஒத்த கையில் தான் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இங்கே யாருமே வரமாட்டாங்க மோஸ்ட்லி இந்த நம்ம ஸ்ட்ரீட்டில். அதனால் ஒன்றும் பயம் இல்லை, சேஃபாக தான் போகிறேன். சும்மா கொஞ்ச நேரம் மட்டும், ஒரு செகண்ட் 2 செகண்ட். அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பசங்க அந்த கார்னர் வந்துடுவாங்க. ஸோ அங்கே தனியாக நிற்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 10 வீடு தள்ளி தானே அம்மா வீடு. ஸோ இங்கே இருந்துட்டு பசங்க வர்ற வண்டி சவுண்டு கேட்கும். அப்போ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு பசங்களை பிக்கப் பண்ணிவிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஸோ அம்மா வீட்டில் இருக்கேன். ஸோ இந்த பாட்டி பேர் வில்லாம்பாள். இந்த பாட்டி நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க. நம்ம குழந்தைங்க தன்ஷிக்க பிறந்தப்பெல்லாம் கை குழந்தையாக இருக்கும்போது இவங்க தான் கொஞ்சம் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு தான் நான் தண்ணி பிடிக்கிறது, ஜாமான் வளர்க்குறது, வீடு வாசலை பெருக்கிறது, ஸோ இந்தமாரி சின்ன சின்ன ஹெல்ப்லாம் இந்த பாட்டி எனக்கு பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அந்த பாட்டியை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? சரி சரி. சாப்பிட்டியா? சாப்பிட்டோம். சரி சரி. இப்போ வேலைக்கு போய் வந்தியம்மா? வேலைக்கா? வேலைக்கெல்லாம் போகலையா? போகல, வீட்டில் தான் இருக்கேன். வேலையை விட்டு நின்றுட்டேன். பசங்களை ஸ்கூல் அனுப்பணும்ல, பசங்களை பார்த்துக்கணும். அதனால வேலைக்கு போகல, நின்றுட்டோம். போகல வேலைக்கு? போகல, வீடு கட்டிகிட்டு இருக்கேன் பாட்டியே. வீடு கட்டிகிட்டு இருக்கேன் சிதம்பரத்தில். அம்மா சொன்னா பெரிய ஊடு அப்படின்னா வேன் அங்கே வராது. பசங்களை இங்கே தான் கூட்டிகிட்டு போகணும். அதுக்காக தான் இங்கே வந்தோம். இங்கே தான் இருக்கணும். பசங்களை கூட்டிகிட்டு போகணும். ஆமாம், அங்கே வேன் வராது. அவங்க பைப்பு போடுறாங்க ரோட்ல, இந்த சைட்ல மண்ணை வெட்டி ரோட்ல போட்டாங்க. வேன் அங்க வராது. பசங்களை அங்க போயிட்டு கூட்டிட்டு போறதுக்கு வந்தோம். வீடு கட்டுறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆயிடும். அது வரைக்கும் இங்கதான் இருப்போம். ஸோ அந்த பாட்டி பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குழந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. வயசானவங்க எல்லாருமே குழந்த மாதிரி தான் பேசுவாங்க. நம்ம பசங்கள்லாம் அப்படியே வேன் வந்துடுச்சு, போயிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு அம்மா வீட்டுக்கு தான் திரும்ப வந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்கேன், அது போகும்போது கொண்டுட்டு போகலாம், நீங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டு போக சொன்னாங்க. டைம் இல்லை, நான் வீட்டை போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ வீட்டுக்கு எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு பசங்க கூட ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எப்படி ஃபன் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு. ரித்திஷா இங்கே வா, இங்கே வா. உன் பேர் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? செகண்ட். உன் பேர் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? நீ நான் செகண்ட் ஸ்டாண்டர்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுங்கிறான். நீ அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்கிற? டேய், இப்போ நீ என்ன கிளாஸ்ரான்னு கேட்டான். அதுக்கு நீ என்ன சொன்ன? அப்போ நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானே சொன்ன. சரி, ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? அது இப்போ நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு போகுது, அங்கே இறக்கி விடுறதுக்கு. இங்கே காட்டு தன்ஷியா. ஃப்ரெண்ட்ஸ், தன்ஷி பல்ல பாருங்களா, பல்லு உடச்சிக்கிச்சு. அப்படி தானேவா? காட்டு அந்த பல்ல, கையெல்லாம் பல்லு உடச்சிக்கிச்சு. கூடிய சீக்கிரம் கீழே விழுந்துடும். அப்படி தானே? ஆமாம். அக்காவோட பசங்க தான் ரித்திஷ், ரித்திக், ஸ்வேதா. ஸோ 3 பசங்க அக்காவுக்கு. அக்கா பசங்க 2 பேர் ட்வின்ஸு.
ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க வந்து ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பசங்களையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டேன். அம்மா வீட்டில் வந்து அக்கா பிரியாணி செஞ்சுருந்தாங்க, பாசுமதி ரைஸில் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. அந்த பாக்ஸில் கொடுத்தாங்க, அதை அப்படியே நல்லா சூடோடு கொடுத்தாங்க. அதை அப்படியே ஷாலால் எடுத்து லஞ்ச் பேக்கில் வச்சு அப்படியே எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இது எங்கள் அம்மா ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. என்ன வாட்டரான ஜாமெட்ரி பாக்ஸுங்க. சர்ப்ரைஸா இருக்கு. இது வந்து 50 ரூபாய் போடுறது தம்பிக்கு, இது வந்து எனக்கே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. இதோட ரேட்டு ஒரு ரேட்டு வந்து 10 ரூபாயே 15 ரூபாயே தெரில. எனக்கு பிடிச்சது இந்த ஜாமெட்ரி பாக்ஸ். அந்த பேட்டரி வாட்டர் கணக்கு இதோட ரேட்டு வந்து 30 ரூபாய். ஓகே, அவனுக்கு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வாமான்னு சொன்னேன். அதனால தான் இன்றைக்கி தண்ணி பாட்டில் உனக்கு வாங்கிட்டு வந்தோம். இதுக்காக பிளாஸ்டிக் கடைக்கு போயிருந்தேங்கட்டு. அப்புறம் நம்ம துணி துவைச்சி வைக்கிறதுக்காக காய வைக்கிறதுக்கு ஒரு இது கழுவிட்டு யூஸ் பண்ணேன். பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணக்கூடாது, சரி விடு, அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அவன் ஏன் அழுதுட்டு இருக்கான் தர்ஷன்? ஏன்னா அவனுக்கும் புது வாட்டர் பாட்டில் ஏற்கனவே வாங்கி கொடுத்தாச்சு, எனக்கு தான் வாங்கி கொடுக்கும். அப்போ எனக்கு காசு வந்துருச்சு, இப்போ தம்பி காசு வந்துருச்சு, எனக்கு இந்த வாட்டர் பாட்டில் தான் வேணும். ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லை, அவனுக்கு ஆல்ரெடி புது பாட்டில் வாங்கி கொடுத்தாச்சு. அதை என்ன சொல்கிறான், அந்த பாட்டிலை இவள்கிட்ட கொடுத்துட்டு இந்த புது பாட்டில் அவனுக்கு வேணுமா? நீங்களே நியாயத்தை சொல்லுங்கள். தர்ஷிங்க வா, தர்ஷ இங்கே வேறு இப்போ எதுக்கு அழுவுற? இங்கே வா, இங்கே வா, நீ வா, ஏந்திர, அழுவாத. ஏன் அழுவுற? புது வாட்டர் கேன் வேணுமா? உனக்கு தான் புதுசாக வாங்கி கொடுத்தனேடா. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பசங்க 2 பேரும் வந்து தண்ணி பாட்டிலுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட் டைம் தர்ஷனுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன், இப்போ பாப்பாவுக்கு இப்போ தான் வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ 2 பேருக்கும் சேமாக வாங்கியிருந்தேன்னா எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஸோ அப்படியே அவனையும் சமாதானப்படுத்தி எடுத்துகிட்டு வந்த பிரியாணி சூடோடு இருந்துச்சு, பசங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 2 பேருக்கும் பிளேட்டில் போட்டு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ரொட்டீன் தான் படிக்கிறது, ஹோம்ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வேலை தான் அவங்க செய்ய போகிறாங்க. 2 பேருக்கும் பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டேன். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ வெஜிடபிள் பிரியாணி ஈவினிங் டைமில் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சொல்லவே வேணாம். இதில் ஆனியன் ரைத்தா கொஞ்சம் இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதுவே நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பிரியாணி கிடச்சிது, பிரியாணிலே சாப்பிட்டுட்டு அந்த ஈவினிங் நல்லா போச்சு. பாருங்கள், பசங்கள்லாம் போட்ட இடத்துலே போட்டாங்க, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஃபி போட்டு குடிச்சிட்டு இந்த ஈவினிங் இப்படி தான் போச்சு. ஸோ இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டென்ட்டோடு வரேன். தேங்க்யூ.